மதுரையில 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே வந்து தமிழ் எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்ட இடங்கள்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சியில. இப்போ நம்ம கீழடியிலயுமே நிறைய வந்து, அதாவது முதுமக்கள் தாலி இது போன்ற விஷயங்கள் வந்து நிறையவே வந்து எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. அதே போல பல ஊர்கள்ல வந்து நம்மளோட தமிழ் எழுத்துக்களும் பொறிக்கப்பட்டதா வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யானமலையில இருக்கு, அதே போல அரிட்டாப்பட்டி, மாங்குளம் இந்த மாதிரி பிளேசஸ்ல எல்லாம் வந்து தமிழோட எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டதா வந்து சொல்லியிருக்காங்க. நானுமே அங்க போய் பார்த்திருக்கேன். அழகா வந்து தமிழ் எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இப்ப நம்ம பார்த்தோமே சினிமால காட்டக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குன்னா, அருவாள் எடுத்துட்டு வெட்டுறதும், அதே போல வெட்டியா படிக்காம ஊரை சுத்திட்டு எப்படி சொல்ல ரூடா வந்து திரிஞ்சிட்டு திரியறவங்க மாதிரிதான் நம்மளை வந்து பெரும்பாலும் வந்து காட்டியிருக்காங்க. ஆனா அந்த காலத்திலேயே வந்து தமிழ் வளர்த்தது வந்து நம்ம மதுரைன்னு தான் வந்து முன்னாடியே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சங்கம் வளர்த்த மதுரை வந்து நம்ம மதுரை தான். ஸோ இவ்வளோ பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா காட்டக்கூடிய விஷயங்கள் என்னமோ ரவுடிசம், ரூடா தான் நடந்துப்பாங்கன்ற மாதிரிதான் நம்மளுக்கு பொதுவாகவே காட்டுற மாதிரி இருக்கு. அது சரியான ஒரு விஷயமாவும் தெரியும். கீழே கிடைச்சதை விடுங்க, இதில் நாகரிகங்கள் கண்டுபிடிக்கிறதெல்லாம் ஆற்று படுகை, ஆற்று ஓரத்துகளில் தான் கிடைக்குது. அப்படிப்பட்ட இதில் பழமையான நாகரிகம்னா எகிப்து நாகரிகம் சொல்லலாம். எல்லா நாகரிகத்துக்கும் முற்பட்ட நாகரிகம். அவங்க கிமு பல நூற்றாண்டுகள் அந்த நாகரிகம். அங்கே வந்து அரச கல்லறையில் தமிழ் பிராமி எழுத்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அங்கே வந்து சாதாரணம் இல்லாமல் அரச கல்லறையில் ஒரு வணிகரோட பெயர் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னு இருக்கும்போது தமிழர்கள் வந்து இங்கேருந்து அங்கே பயணம் செஞ்சுருக்காங்க. பயணம் செஞ்சு அது இல்லாமல் சாதாரணம் இல்லாமல் அரச கல்லறையில் பெயர் வர அளவுக்கு அவங்க வந்து அவ்வளோ செல்வாக்கோடு அங்கே இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது தமிழர்கள் நாகரிகம் வந்து எவ்வளோ பழமையான நாகரிகமாக இருந்திருக்கு, அது இல்லாமல் எவ்வளோ சிறப்புக்குரியது, அதெல்லாம் இப்போ வந்து அதெல்லாம் காமிக்க மாட்டாங்க. இப்போ குஜராத்ல இருக்கிற வந்து இந்த பாசிமணின்னு ஒரு விஷயம் வந்து நம்ம கீழடியில வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அந்த பாசிமணின்ற விஷயம் வந்து அந்த கல் வந்து குஜராத்ல மட்டும்தான் கிடைக்கும். அந்த கல், அந்த பாசிமணி அவங்க செதுக்கி செஞ்சு அது அவங்க மூலியமா நம்மளுக்கு வந்து நம்ம தமிழ் சமூகத்துக்கு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. இது மாதிரி தமிழுக்கும் குஜராத்துக்கும் இடையே வந்து ஒரு வணிக ஒற்றுமை இருந்திருக்கு. அந்த காலத்திலே 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஒற்றுமை இருக்கு. இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இந்தியாவிலேயே இல்லாத விஷயம் வந்து நம்ம தமிழ்நாட்டுல கீழடியில வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நான் குஜராத்துக்கும் நம்மளுக்கும் வந்து ஒரு ஒற்றுமை, ஒரு வணிக தொடர்பு கிடைச்சிருக்கு. இப்போ நீங்க 2 பேருமே சொன்ன மாதிரி நீங்க வந்து நாணயங்கள் வந்து வெளிநாடுகள்ல வந்து கிடைக்கப்பட்டுச்சு அப்படின்றது நீங்க சொன்னீங்க. அதே போல அவங்க வந்து பாசி மணிகள் வந்து குஜராத்ல இருந்து கிடைக்கப்பட்டுச்சு அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க. இதெல்லாம் வந்து எப்படி அவங்க வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது கடல் கடந்து நம்ம தமிழன் வந்து வணிகம் செஞ்சிருக்கான். எப்படின்னா மரங்களை வச்சு கப்பல் ரெடி பண்ணி அதுல வந்து எப்படி வந்து அந்த காலத்துல வந்து பெட்ரோல் இல்லை, அதே போல அதுக்கு அடுத்துதான் வந்து இந்த கரி இன்ஜின் அது சொல்லுவாங்க, அந்த மெத்தட் வந்து அதுக்கப்புறம் தான் வரப்பட்டுச்சு. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம பார்த்தோம்னா நம்மளோட துணி இருக்கு சொல்லுவாங்கல்ல, அதாவது பாய்மர கப்பலோட பாய்மர துணி, அந்த துணியை வச்சுதான் வந்து கப்பல்ல வந்து போறதும் வரதுமா இருந்திருக்காங்க. அந்த துணி எப்படிப்பட்ட துணியா இருந்திருக்குன்னா, இப்போ நம்ம உடுத்தக்கூடிய அந்த ஜீன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மெட்டீரியல் தான் வந்து அந்த டைம்லயே வந்து நம்ம தமிழன் வந்து உருவாக்கியிருக்கான். எதை வச்சு உருவாக்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பருத்தியில இருந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா வந்து அதை ரெடி பண்ணி அது மூலியமா வந்து காற்று வந்து அழுத்தத்துக்கு ஏத்தாற் போல வந்து அதை ரெடி பண்ணி அங்க போறதும் வரதுமா இருந்திருக்காங்க. இப்போ சாக்கு துணி அந்த இதுவுமே அந்த காலத்துல இருந்திருக்கலாம். அதுவுமே நூல்ல வச்சுதான் இது பண்ணப்பட்டிருப்பாங்க. ஆனா அது வந்து சில ஓட்டைகள் மூலியமா இருந்திருக்கும். ஸோ சட்டுன்னு ஒரு இது இருந்திருக்காது. ஆனா அந்த காலத்திலேயே வந்து நம்ம ஜீன்ஸ் மெட்டீரியல்ல வந்து தயாரிச்சுதான் வந்து வணிகம் வந்து செஞ்சிருந்திருக்காங்க. இப்போ அதே போல ஐரோப்பா நாடுகள்ல வந்து நம்மளோட துணிகள், அதாவது அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய அந்த துணிகள் வந்து வேஸ்டா நம்ம போடக்கூடிய துணிகள் தான் வாங்கி அதோட தரத்தை பார்த்து தான் வந்து அங்க வந்து ஜீன்ஸ் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து அவங்க செஞ்சு
உடுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்காகனா குளிருக்காக. இப்போ நம்ம சைடுனா வெயில் வெயில் தான் நம்மளோட சைடு இருக்கும் ரொம்ப மோஸ்ட்லி வந்து வெயில் வெப்பமுடைய இடம் தான். ஸோ அங்கிட்ட வந்து குளிருக்காக இதை தான் வந்து உடுத்திருக்காங்க. அந்த காலத்திலேயே நம்ம தமிழன் தான் வந்து அப்படிப்பட்ட ஒரு துணிகளையுமே நெஞ்சிருந்திருக்கு.